நாள் கூட எம்ஜிஆர் ஐயா படம் பார்க்காம நான் ஸ்கூல் போனதே இல்லை. ஸ்கூலை கட்டடிச்சிட்டு கூட எம்ஜிஆர் ஐயா படம் பார்க்க போயிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் நான் படித்த ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும் எனக்கு ஸ்கூல் இல்லை. செஞ்சியில் உள்ள ரங்கநாதா தேட்டர், லக்ஷ்மி தேட்டர், இந்த 2 தேட்டருமே எனக்கு ஸ்கூல் தான். எம்ஜிஆர் ஐயா படங்கள் தான் எனக்கு பாடம். பல்கலைக்கழகம் 1976 என்னைக்கு செஞ்சி மைதானத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்துக்கு எம்ஜிஆர் ஐயா வந்திருக்கும்போது நான் பார்த்தனோ, இன்னும் எனக்கு அவர் அதிகமாகவே பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிற டைரக்டர் ஒருத்தர் எம்ஜிஆர் ஐயா பற்றி பகிர்ந்த பகிர்வு தான் நான் உங்ககிட்ட இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். மாயாவரத்தில் குருநாத செட்டியார்னு ஒருத்தர் இருந்திருக்கார். இவருக்கு திருச்சி, தஞ்சாவூர், மாயவரம் ஆகிய 3 ஊர்லேயும் விஜயாங்கிற பேரில் தேட்டர் உண்டு. தன்னோட வாழ்நாள் முழுவதும் எம்ஜிஆர் நடித்த படங்களை மட்டுமே விநியோகம் செய்வதுன்னு சத்தியப்பிரமாணம் செய்த மாதிரி கடைசி வரைக்கும் அந்த சத்தியத்தை காப்பாற்றிய குணவாளர் குருநாத செட்டியார்னு சொல்கிறாங்க. அதனால் விநியோகஸ்த தேட்டர் முதலாளி அப்படிங்கிற அந்தஸ்தெல்லாம் மீறி செட்டியார் மேலே தனி மரியாதை உண்டு எம்ஜிஆர் ஐயாவுக்கு. 1977 கட்சி தொடங்கின பிறகு தனியாளாக பொது தேர்தலை சந்திக்கிறாரு எம்ஜிஆர் ஐயா. வந்ததையெல்லாம் வாரி வாரி கொடுத்துட்டாரு. அதனால் அவர் தேர்தல் செலவுக்கு பணம் இல்லாமல் திண்டாடி நிற்கும்போது நம்ம எம்ஜிஆர் ஐயாவுக்கு குருநாத செட்டியார் நினைவுக்கு வருது. அவர்கிட்ட போய் 5 லட்சம் ரூபாய் கேட்குறாரு. கொடுத்தே பழக்கப்பட்ட எம்ஜிஆர் ஐயாவே கேட்டுட்டாருன்னு சொல்லி 5 லட்சம் ரூபாயை எடுத்துக்கிட்டு ஓடோடி போய் கொடுக்குறாரு குருநாத செட்டியார். 1 வாரம் கழித்து எம்ஜிஆர் ஐயா மீண்டும் செட்டியார்கிட்ட ஒரு 2 லட்சம் எக்ஸ்ட்ரா கேட்குறாரு. குருநாத செட்டியார் எம்ஜிஆர் கேட்ட 2 லட்சத்தையும் மறுபடியும் கொடுக்குறாரு. தேர்தல் முடிவும் வருது. எம்ஜிஆர் ஐயா வெற்றி வாகை சூடிடுறாரு. முதல்வரும் ஆகிறார். பதவி ஏற்பெல்லாம் முடிஞ்சிருது. 1 மாதம் கழித்து எம்ஜிஆர் ஐயா குருநாத செட்டியாரை தன்னுடைய ராமாவர தோட்ட இல்லத்துக்கு கூப்பிட்றாரு. குருநாத செட்டியாரிடம் வாங்கிய 7 லட்சத்துக்கு 10 லட்சமாக திரும்ப கொடுக்குறாரு. செட்டியார் ஐயா வாங்கவே மாட்டேன் அப்படின்ட்டார். இல்லை இது நீங்கள் கொடுத்த காசு தான், வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறாரு எம்ஜிஆர் ஐயா. அதுக்கு செட்டியார் நான் என்னமோ மூட்டை தூக்கி சம்பாதிச்ச பணத்துலேருந்து உங்களுக்கு கொடுத்த மாதிரி சொல்கிறீங்க ஐயா. உங்கள் படத்தை ஓட்டி உங்களால் கோடி கோடியாக சம்பாதிச்ச பணத்துலேருந்து தான் சில லட்சங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதை நான் புண்ணியமாகவே கருதுகிறேன். அது எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால் இதை திரும்ப கொடுத்து என்னோடய சந்தோஷத்தில் மண்ணெளி போட்டுறாதீங்க ஐயா அப்படின்னு சொல்கிறாரு. நான் என்ன கடனாவா உங்களுக்கு கொடுத்தேன் அப்படின்னு செட்டியார் சொல்லி மறுபடியும் மறுக்க, நான் மட்டும் என்ன உங்களிடம் என்னமாவா கேட்டேன் அப்படின்னு எம்ஜிஆர் பதிலுக்கு சொல்ல, இப்படி 2 பேருக்கும் நீண்ட நேரமாக பாசப்போர் நடந்துக்கிட்டே இருக்குது. விவாதம் பண்ணி இருக்காங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்துகிட்டு போகலை அப்படின்னு எம்ஜிஆர் ஐயா மிரட்டி பார்த்தும் கொஞ்சம் கூட பயப்படாத குருநாத செட்டியார், நீங்கள் செய்கிறத செஞ்சுக்கோங்க, கண்டிப்பாக இதை எடுத்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு செட்டியார் எம்ஜிஆர் மேலே தான் வச்சுருக்க பாசத்தை நிரூபிச்சிடுறாரு. வேறு வழியே இல்லாமல் செட்டியார் சொல்கிற சொல்லுக்கே எம்ஜிஆர் ஐயா கட்டிப்பட்டு அதற்கு பரிசாக, ஆனால் அவர் சும்மா இருக்க மாட்டார். அதனால் அவருக்கு பரிசாக தன்னுடைய சொந்த தயாரிப்பிலே உருவான நாடோடி மன்னன், உலகம் சுற்று வாலிபன், அடிமைப்பெண் இந்த 3 படத்தையும் எழுதி கொடுத்து, இந்த படங்களெல்லாம் வாழ்நாள் முழுவதும் வச்சுக்கிட்டு நீங்கள் வசூல் செய்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் தொலைக்காட்சிகளுக்கு மட்டும் விட்டுடாதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதை வாங்கிக்கிட்ட குருநாத செட்டியார் அந்த 3 காவியங்களையும் ரிலீஸ் படங்களுக்கு ஈக்குவலாக வெளியிட்டு வசூல் மலையை குவிச்சிக்கிட்டு இருந்தார். அதை விட தனியார் தொலைக்காட்சி டிவி சேனலில் கோடிக்கணக்கில் பணம் கொடுக்குறோம், அதை தாங்கன்னு சொல்லி கேட்டும் அதை விற்காமல் எம்ஜிஆர் ஐயா சொன்னபடி 3 படங்களையும் பொக்கிஷமாக வச்சு கொண்டு இருந்தார் குருநாத செட்டியார்.